அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற 10 மாத கால செயல் திட்டத்தை எடுத்து தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் ஒவ்வொரு தலைப்பாக பிரச்சாரம் செய்வதென்று திட்டமிட்டுள்ளோம். ஜூன் மாசத்திற்கான தலைப்பு சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த தலைப்புக்கான அவசியம் என்ன, இந்த காலத்தில் அதனுடைய தேவைகள் என்ன, எது போன்று நாம் செயல்படணும் என்பதை ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பதற்காகத்தான் இந்த காணொலி மூலமாக உங்களை நம்ம சந்திக்கிறோம். அது ஒவ்வொன்றாக நம்ம மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் அவர்கள் இருக்காங்க. அது நம்ம கலந்துரையாடி அதில் என்னென்ன செயல்பாடுகள் செய்யலான்றதை நம்ம கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. இந்த மாதம் சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம். ஆமாம், அதனுடைய அவசியம் என்ன, இன்னைக்கு இந்த காலத்திற்கு தகுந்த தலைப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எப்படி அதுல செயல்படுவது என்பதை நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதாவது இன்றைய சிறுவர்கள் தான் நாளைய இளைஞர்கள். ஒரு ஆரோக்கியமான இளைய சமுதாயம் நாளைக்கு உருவாகணும் அப்படின்னு சொன்னால் சிறுவர்களுக்கு மத்தியில் நாம் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சூழல் இருக்கின்றது. அதே மாதிரி ஒவ்வொரு வகையினருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஆண்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, முதியோர்களுக்கு என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் மார்க்கத்தை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும் உரிய அணுகுமுறைகள், அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படிங்கிற மாதிரியான நல்ல அருமையான வழிகாட்டுதலை கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த சிறுவர்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நன்மை என்னன்னு சொன்னால், அந்த சின்ன வயசுல சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள் அவருடைய உள்ளத்துல ஆழமா பதியும் சொன்னா அவங்க வளரும் போது எதிர்காலத்துல அவங்க அந்த கேரக்டராகவே அது பிரதிபலிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இந்த செயல் திட்டம் நம்ம சமுதாயத்துக்கே தேவையான ஒரு செயல் திட்டமாக இருக்கு. இதுல நம்ம என்னெல்லாம் பண்ண இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க ஒன்னொன்னா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்களோடு எப்படி பழகி இருக்கிறாங்க, இன்றைய மக்கள் எப்படி சிறுவர்களோடு ஒரு தொடர்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெருவாரியா சிறுவர்களோடு பழகக்கூடிய அந்த அணுகுமுறை என்பது ரொம்ப ஒரு ஹார்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பள்ளிவாசல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுடைய வரத்துகளில் கணிசமாக குறைஞ்ச மாதிரியான ஒரு நிலை தெரியுது. அதுவும் பொதுவாக சுன்ன ஜமாத்து பள்ளிகள்லாம் நம்ம பார்த்தா அறவே இல்லைன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அலசி ஆராய்ந்து பார்த்தா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த பண்பை வெளிக்காட்டினாங்களோ அது இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இன்றைக்கு நம்ம ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளைகள்கிட்டலாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா கடந்து போகும்போது சலாம் சொல்லி தான் முந்தி சலாம் சொன்ன ஹதீஸுகள்லாம் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு இல்லை. அது இல்லாமல் பள்ளிகளுக்கெல்லாம் வந்தால் அவங்க அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பு என்னென்னா அவங்க சேட்டை பண்ணுவாங்க, ஒரு சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் பொறுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையாக நடந்துக்கிற நிகழ்வுலாம் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ அது சம்மந்தமாக எப்படி நம்ம அமைச்சுக்கிறது? அதுதான் அந்த பள்ளிவாசல் அப்படிங்கிறது சிறுவர்களை தவிர்த்து ஒரு வழிபாட்டு தலத்தை இஸ்லாம் கட்டமைக்கலை. அவங்க வழிபாட்டு தலக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன குறும்புகளை கூட நம்ம பொருந்தி கொள்ளணுங்கிற அளவுக்கு தான் மார்க்கம் சொல்லுது. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர பிள்ளைங்க வந்தாங்கன்னா அவங்கள தோல்லையே தூக்கி வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான தருணம் பாருங்க. அண்ட சராசரங்களை படைத்த இறைவனுக்கு முன்னால் நிற்கும் போது கூட குழந்தைகள் வந்தாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் விரட்டல, தோல் மேல தூக்கி வச்சுட்டு தொழுகிறாங்க. அதை பார்க்குறோம். அதே மாதிரி சொன்னாங்க ஒரு தருணத்துல பெரியவங்களை யாரு மதிக்கலையோ, சிறுவர்களிடத்துல யார் கருணை காட்டலையோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயத்துல நான் இருக்கிறேன்ட்டு ஒருத்தர் சொல்லுவராக இருந்தால் அவர் குழந்தைங்கள்ட்ட இறக்கத்தோடு நடந்துக்கணும். அப்ப நீங்க சொல்றது ஒரு நல்ல பார்வை தான். நீங்க வழிபாட்டு தலங்கள்ல இங்க நிக்காத அங்க நிக்காத இந்த சேட்டை பண்ணாதன்னு குழந்தைங்களை விரட்டும் போது அந்த சிறுவர்கள் நாளைக்கு இளைஞர்கள் ஆகும்போது பள்ளிவாசலை விட்டே ஒட்டுமொத்தமாக விரண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால தான் இறைவனுடைய அவர்களால் நம்முடைய ஜமாத்துகளில் குழந்தைகளுக்கு என்று நாம் என்ன செய்கிறோம், பிரத்யேகமான முன்னுரிமை கொடுக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பாருங்க, பெரியவர்கள் ஆண்கள் முன்னாடி நிற்பாங்க, பெண்கள் பின்னாடி சஃப்ல நிற்பாங்க, சிறுவர்கள் நடுவில் நிற்பாங்க. இப்படி ஒரு செட்டப்பே என்ன செஞ்சதுன்னா எல்லா பக்து தொழுகையிலும் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நடைமுறைகள்லாம் இல்லாததை பார்க்குறோம். அப்போ இதுக்காக நம்ம ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி சிறுவர்களை நம்ம அந்த மார்க்கத்தோடு அவர்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை இதுக்காக தான் நம்ம எடுத்திருக்கிறோம்.
இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நீங்க ஏதோ சொல்ல அதே மாதிரி வந்தீங்களே? இந்த அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க சொன்னீங்க சிறுவர் கடிந்து யார்ட்டையும் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட அவங்க சொன்ன செய்தி, சின்ன வயசு 10 வயசு பிள்ளை தான், ம். அவங்கள கொண்டு வந்து பணியாளராக கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்போ ஆமா. அப்படி விடும்போது என்னிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஏன் செய்யல, ம். இதை ஏன் இப்படி செஞ்ச கரெக்ட். அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கடிந்து கூட பேசுனது கிடையாது. பேசுனதில்ல அல்லாஹ்வுடைய தூதர். அவ்வளோ வந்து ஒரு இயல்பா இருந்தாங்க. ம். அப்படின்னும் போது அது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னு சொன்னா ம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிள்ளைகள்கிட்ட அதான் இருக்குன்னு உணர்ந்தாங்க. ஆமா, அந்த சின்ன பிள்ளைகள்னாலே அப்படிதான் இருப்பாங்க. இருப்பாங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்றதுல அவங்களே ஒரு குழந்தையா மாறி பேசின தருணங்கள் கூட வரலாறுகள்ல வந்து பார்க்க முடியுது. அபு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவர், ம், ம். அவர் வந்து ஒரு சின்ன குருவியை வந்து வளர்க்குறாரு. அந்த குருவி வந்து இறந்து போயிருது. அந்த குருவி இறந்து போனதுனால அவர் ரொம்ப கவலையா இருக்கார். அப்ப அந்த சிறுவர்கள் என்று சொன்னாலே அதெல்லாம் கண்டுக்கப்படாத ஒரு உலகத்துல அவர் முகமது நபி அவர்கள் போய் என்ன செய்யறாங்கன்னா புன்சிரிப்போடு அந்த அபு உமைர்கிட்ட வந்து கேட்குறாங்க, சின்ன குருவி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு அவருடைய துக்கத்துல வந்து முகமது நபி அவர்கள் பங்கு பெறுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு ஆறுதலை வந்து கொடுக்குறாங்க. அப்ப ஏன் குருவி இறந்து போனது முகமது நபி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குதா என்று அந்த சிறுவன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவரோட ஒரு பர்சனல் டச்சை வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உருவாக்குறாங்க. ஒரு மனிதனுக்கு நாம தாவா செய்யணும்னா, அழைப்பு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாம அவருடைய உள்ளத்துல இடம் பிடிக்கணும்ல. அப்ப குழந்தை என்று சொன்னாலும் கூட அந்த குழந்தையுடைய உள்ளத்துல நம்ம இடம் பிடிச்சாதான் நாளைக்கு அவர்கிட்ட தான் மார்க்கத்தை வந்து சொல்ல முடியும். அப்படிங்கிற அந்த ஒரு உளவியல் ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தைகளை மதிச்சு நடந்தாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. ஆச்சரியமா இருக்கு. அவங்க அதுல என்னன்னா மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர், வல்லரசு, அல்லாவின் தூதராக இருக்காங்க, அல்லாவுடைய வகை தொடர்புல இருக்கிறாங்க. கண்டிப்பா. அந்த ஒரு சின்ன ஒரு நெருடல் கூட இல்லாம சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் இன்னைக்கு சின்ன சின்ன பதவியை வச்சுக்கிட்டு இருந்தானால அவன் பெரிய தாய் தகப்பனே மதிக்க மாட்டேங்க. தாய் தகப்பனை மடிக்க மாட்டோம்னா வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறான். அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட இப்படி ஒரு இனிமையா பழகி அவங்களோட ஒரு அட்டாச்மெண்டா இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா அவங்களிடத்துல அந்த மார்க்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான், ஏகத்துவ கொள்கையை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய இலக்காகவும் இருந்திருக்கு. அது மாதிரி பாருங்க, ஒரு தருணத்துல வந்து இப்ப குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா நம்ம குடும்பங்கள்ல என்ன செஞ்சிருவாங்கன்னா டக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி ஏதாவது சைத்தாந்தனமா ஏண்டா பண்றீங்க, நீங்களாம் வந்து விளங்க மாட்டீங்க, நீங்களாம் உருப்பிட மாட்டீங்க, இப்படி வந்து என்ன செய்வாங்க, கல்ச்சர வைரோ வேலை வைரோன்னு ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் குழந்தைகளை வந்து நல்லது சொல்றதாக இருந்தா கூட கெட்ட வழியில தான் அதை வந்து சொல்லுவாங்க. ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வந்து உமர் பின் அபி சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவர், அவர் என்ன செய்யறாருன்னா சாப்பிடும்போது குழந்தைகளோட இயல்பு என்ன, இப்படி எப்படி என்ன செய்வாங்கன்னா பெரட்டுவாங்க, கிடந்து தட்டுகளை பெரட்டுவாங்க. ஆனா இஸ்லாமிய ஒழுக்கம் என்னன்னு சொன்னா பிஸ்மில்லான்னு சொல்லணும், தட்டுடைய ஓரப்பகுதியிலேருந்து சாப்பிடணும், சிறு சிறு கவலங்களாக சாப்பிடணும். இது இஸ்லாமிய ஒழுங்கு. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுவராக இருந்தா கூட அவருக்கும் நம்ம சொல்லணும், அவரையும் கன்சிடர் பண்ணணும். சின்ன பையன் தானே, இவருக்கு என்ன நம்ம மார்க்கத்தை சொல்றது அப்படின்னு இல்லாம அந்த சிறுவருக்கு கூட சொல்றாங்க. அவரை அன்பாக அழைச்சி நீ உன்னுடைய ஓரத்துல இருந்து என்ன செய்யணும், பிஸ்மில்லான்னு சொல்லணும், ஓரத்துல இருந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு அவ்வளவு பக்குவமாக அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்னாங்கன்னும் போது அப்ப சிறுவர்களுடைய உலகத்துக்குள்ளே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பிரவேசிச்சு சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் நம்ம சொல்றோம்ல, அது சும்மா இல்லை, அப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இயல்பு வந்து இருந்துச்சுங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரத்துல முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான்ல, இதுல இருந்து நம்ம பாடம் படிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் மத்தியில எந்த ஒரு குழந்தைகளை பார்த்தாலும் இந்த மாதிரி அன்போடு அரவணைச்சு தான் அவங்கள்ட்ட நாம மார்க்கத்தை சொல்லணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம வந்து அடிப்படையா நம்ம மக்கள் பெரியவர்கள் புரிஞ்சு கொள்றது, குழந்தைகள்கிட்ட இந்த மார்க்கத்தை கொண்டு செல்லணும் அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த மாசம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய அஜெண்டாவுடைய முக்கிய நோக்கம். ஏன்னா சின்ன பிள்ளைகள்கிட்ட வந்து மார்க்கத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா அது அந்த பசுமரத்தாணியில அடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்லுவாங்களே, உதாரணம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பசுமரத்தாணி தான் சொல்லுவாங்க, பிடிச்சிக்கும் அது. அந்த மாதிரியான ஒரு உதாரணத்தை இப்ப சின்ன வயசுலயே கொடுக்கும்போது அது நல்ல ஒரு எதிர்வரக்கூடிய சமுதாயம் சிறந்த ஒரு சமுதாயமா உருவாகணும். அப்ப அதுக்கு நம்ம ஜமாத்துல நடத்தக்கூடிய மக்தப் மர்சாவை மேம்படுத்தணும். எங்கெல்லாம் மக்தப் மர்சா நடத்தப்படாமல் இருக்கோ அதை உடனடியாக நடத்தப்படணும். அப்ப நடத்தப்பட்டாதான் ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கும், அடுத்த கட்டத்துக்கு தௌஹீத் சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு செல்ல முடியும். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், மார்க்கத்துக்காக உழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த கட்ட தலைமுறைகளை உருவாக்கி விட்டு செல்வது இன்னும் நம்மளுக்கு மறுமைக்கான சிறந்த ஒரு பயனுள்ள ஒன்றா இருக்கும் அப்படின்றத உணர்ந்து நம்ம அதில் செயல்படணும்.
நம்ம ஒவ்வொரு மதரசாவிலையும் இருக்கக்கூடிய மக்கள் இலக்கு ஒன்று வைக்கணும். ஒவ்வொரு பகுதியிலையும் 200, 300, 100, 50 ஒரு மஹல்லாவுக்கு தகுந்த மாதிரி மக்கள் இருப்பாங்க. ஆமா. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு மஹல்லாவாக இருந்தால் 200 பிள்ளைகளை உருவாக்கணும், மதரசாவில் புதிய அட்மிஷனை போடணும் அப்படின்னு வரணும். அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், கவரக்கூடிய திட்டங்கள் இருக்கணும். ஆமாம், இதுக்கு என்ன செய்யலாம்னா, பொதுவாக நம்ம தௌஹீதை சொல்வதற்குன்ட்டு ஒரு துவக்க காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையை வச்சு மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு தாவா இருக்குல்ல, இதுதான் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒன்று. தனிநபர் தாவாக போய் நம்ம ஒரு துண்டு பிரசுரத்தை எடுத்துட்டு வீடு வீடாக போய் கேன்வாஸ் பண்ணணும். கண்டிப்பா வீடு வீடாக போய் உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகள் இருக்காங்களா, ஒரு டேட்டா எடுக்கணும். ஆமாம் இருக்கிறாங்க, 3 பிள்ளை இருக்காங்க, 2 பிள்ளை இருக்காங்க. மதரசாவுக்கு அனுப்புறீங்களா? மதரசாவுக்கு சில இடங்கள்லாம் அனுப்புவாங்க, சுன்ன ஜமாத்து கூட அனுப்புவாங்க. அப்படி அனுப்புனா சரி அல்ஹம்துலில்லாஹ்னு அவங்கள வந்து நம்ம என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எங்களுடைய மதரசால இந்த மாதிரி சிலபஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம். என்னென்ன சிறப்புகளாக இருக்கு, சிறப்புகள் வச்சு என்ன சிலபஸ் வச்சுருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்குன்னு காலேஜுக்கெல்லாம் பாருங்கள், போட்டி போட்டு இன்னைக்கு அவன் சொல்கிறது என்னன்னா சிலபஸை வச்சு தான் கேன்வாஸ் பண்ணுறான். கண்டிப்பா அவன் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் இன்னைக்கு அவன் கல்லூரியை சின்னதாக ஆரம்பிக்கிறான். பார்த்தா திடீர்னு பார்த்தா பெரிய பல ஏக்கர் கணக்கில் கிரவுண்டில் வந்து என்ன பண்ணுறான்னா கல்லூரியை கட்டி வளர்ந்துடுறான். அப்போ என்னன்னா அவனுடைய அந்த கேன்வாஸ் தான். கண்டிப்பா. அப்போ இன்னைக்கு நம்மளும் இந்த மார்க்கத்தை கேன்வாஸ் பண்ணணும். அது படிக்கிற பிள்ளைங்களை கூட அழைச்சிட்டு போனோம்னா நம்ம மரச பிள்ளைங்க வந்து ஆமா. பிள்ளைங்களோட பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா ஒரு துவா சொல்லுப்பா பாத்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்லலாம், அலிபே தா மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்ல, மாறாக இஸ்லாத்துடைய வாழ்க்கை நெறிய நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் கரெக்ட். சாப்பிடும் போது என்ன, சாப்பிட்ட பிறகு என்ன, தூங்கும் போது என்ன, தூங்கி எந்திரிச்ச பிறகு என்ன, கழிவறைக்குள்ள போனா என்ன, கழிவறை விட்டு வெளியில வந்தா என்ன, உணவளித்தவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தவர்களுக்கு என்ன, பயணத்துல போனா என்ன, பயணத்தை விட்டு வீட்டுக்குள் வந்தா என்ன, மாடிப்படி ஏறினா என்ன, மாடிப்படி இறங்கினா என்ன, இப்படி பல்வேறு துவாக்கள் வந்து இஸ்லாத்துல வந்து நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதெல்லாம் தான் நம்ம மக்களுக்கு அந்த மக்தப் மதரசால சொல்லி கொடுக்குறோம். இது அவங்களுக்கு விளக்கணும். சட்டங்கள் வந்து சொல்லித்தரோம் ஒண்ணு, அல்லாஹ்னா யாருங்கிறதே வந்து கல்லூரியில படிக்கக்கூடிய சில மாணவர்கள்ட்ட போய் நீங்க கேளுங்களேன், அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன, அதுக்கான விவரம் என்னங்கிறத கூட முழுசா அவங்களால சொல்ல முடியல. அப்ப அல்லாஹ்னா யாரு, அவன் எப்படி கேட்கறான், அவன் எப்படி பார்க்கறான், எப்படி அல்லாஹ் கண்காணிக்கிறான், மரணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை என்ன, இந்த மாதிரி அடிப்படையான தத்துவங்களை கூட நம்ம குழந்தைங்களுக்கு எளிய முறையில் என்ன செய்யறோம்னா மதரசால வந்து சொல்லி தரோம். இதையெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். அந்த சிலபஸை சொல்லி கவலைக்குரிய விஷயம், சில இடங்கள்ல போய் டேட்டாஸ் எடுக்கும் போது நம்ம பார்க்க முடியும். இந்த தாவாவுக்கு சில நேரங்களில் போய் கண்கூடாக பார்த்த நிகழ்வு. சில இடங்கள்ல போனா மக்தப் மதரசாவுக்கு, சில இடங்கள்ல வேற வேற மக்தப் மதரசா அவங்க பகுதியில் இருக்கிறதுக்கு அனுப்புறாங்க, தௌஹீத் ஜமாத் நம்ம நடத்தக்கூடிய அனுப்புறாங்க. ஆனா சில இடங்கள்ல போய் கேட்டா மக்தப் மதரசாவுக்கு பிள்ளையை அனுப்பாம கூட இருக்கிறாங்க. டியூஷனுக்கு அனுப்புறாங்க, மக்தப் மதரசாவுக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட உபதேசம் பண்ணோம். இப்ப நம்ம டோர் பை டோரா கேன்வாஸ் பண்ணும்போது அவங்க வீட்டுல எத்தனை பிள்ளை இருக்காங்க, 2 பிள்ளை இருக்காங்க, மக்தப் மதரசா போறாங்களா, போகல. அப்படி போகலைன்னு சொன்னா நீங்க எந்த நிலைக்கு நீங்க பிள்ளைய வச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளையை இப்படி உருவாக்குனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மரணிச்ச பிறகு உங்களுக்கு துவா செய்ய முடியாத அளவுக்குண்டான ஒரு உருவாக்குறதை தான் நீங்க இன்னைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப நாளைக்கு மௌத்தா போனா உங்களுக்கே அவன் துவா செய்ய மாட்டானே. கண்டிப்பா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க சமுதாயத்தை விட்டுறக்கூடாது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான்ல, கு அன்பசுக்கும் அகலிக்கும் நாரா, உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கடுமையா எச்சரிக்கை செய்யறான்னு சொன்னா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேர்வதாக இருந்தால் இந்த மக்தப் மதரசா இந்த பிள்ளைகளுக்கு அடித்தலும். கண்டிப்பா. அப்போ அதை வந்து நம்ம ஒரு சிறந்த ஒரு முறையில போய் ஒவ்வொரு டோர் பை டோரா கேன்வாஸ் பண்ணி மக்களை சந்திச்சு யாரெல்லாம் வந்து வீடுகளில் வந்து பிள்ளைகளை சேர்க்காம இருக்காங்களோ அவங்களுக்கு எச்சரிக்கை செய்து, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது தான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பு, எங்கள் சிலபஸ் இப்படி இருக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சி ஒரு இலக்கை என்ன பண்ணணும், 100 200 ஆக்கணும், 50 இருந்தால் 100 ஆக்கணும், 200 இருந்தால் 300 ஆக்கணும். இப்படி ஒரு இலக்கோடு நம்ம செயல்பட்டோம்னா எந்த நோக்கத்துக்கு இந்த செயல் திட்டத்தை எடுத்தோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ்வுடைய அருளால சிறந்த முறையில் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துற முடியும். அந்த கேன்வாஸினுடைய ஒரு பகுதியாக வந்து இப்போ நம்ம மதரசால நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு போனால் தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம ஓரளவு போய் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இது தவிர நம்ம வந்து அதை வெளி உலகத்தில் கொண்டு போகக்கூடிய விதமாக வந்து இந்த கிராத்து போட்டி மாதிரி ஒன்று வைக்கலாம். இப்போ நம்ம மதரசால கிராத்து தஜ்வீத் அடிப்படையில் கிராத்து சொல்கிறோன்னு வைங்களேன். ஒரு மாணவர் வந்து கிராத்து அழகான முறையில் ஓதுவார். அவர் ஓதி முடிச்ச உடனே இன்னொரு மாணவர் வந்து அந்த கிராத்துக்கு அரபியில் ஓதப்பட்ட அந்த கிராத்துக்கு தமிழில் வந்து விளக்கம் சொல்லுவார்.
இதை வந்து ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக எடுத்து ஒரு நிமிடமோ 2 நிமிடமோ 3 நிமிடமோ அந்த மாணவருடைய வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளங்களில் அவங்க பரப்பலாம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சோன்சோ மாவட்டம் இந்த கிளை இந்த மாணவர் வந்து பேசுகிறார் அப்படி போடும்போது அப்போ இது வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு போய் சேரும்போது நம்ம பிள்ளை இந்த மாதிரி அழகா கிராத்து ஓதணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டணும். நீங்கள் ஸ்கூல்களுக்கெல்லாம் வெளியில் பாருங்க, எங்கள் ஸ்கூலில் 100க்கு 99 மார்க் எடுத்தாங்கன்னும் போது அப்போ இந்த ஸ்கூலில் போய் சேர்ப்போன்னு போகிறாங்க. அது ஒரு விளம்பர யுக்தியாக இன்றைய காலகட்டத்தில் மாறி இருக்கு. ஆனால் இது மறுமைக்கான ஒரு வெற்றியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி ஒரு கிராத்து ஓதி போடக்கூடிய ஒன்றை வந்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து ரெண்டாவது என்ன செய்யலாம்னா வினாடி வினா நிகழ்ச்சி மாதிரி. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் அழகாக சொன்னீங்க, அவங்க வெறும் அரபியை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போகிறதுன்னு இல்லாமல் அவங்களுடைய அறிவை திறனை வளர்க்கக்கூடிய வகையில் வினாடி வினா நிகழ்ச்சி வந்து நடத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், முகமது நபி மெஹராஜுக்கு வந்து எங்கேருந்து போனாங்க? அவங்க பைத்துல் முக்கத்தஸ்லேருந்து தான் போனாங்க. இருந்தது எங்கே? மக்காவில். ஆனால் பைத்துல் முக்கத்தஸ்லேருந்து தான் அவங்க மெஹராஜுக்கு அழைத்து செய்யப்பட்டாங்க. அப்போ வந்து கேள்வி இப்படி கேட்கும்போது அந்த குழந்தை என்ன செய்யும்? பைத்துல் முக்கத்தஸ்லேருந்து போனாங்க அப்படின்னும் போது ஓகே. இப்போ நம்ம நோம்புல கூட அந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் நடத்தணும் பாருங்க. அந்த மாதிரி வினாடி வினா நிகழ்ச்சி கிளை அளவில் நடத்தணும் முதல்ல. அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய குழந்தைங்களை வச்சு அந்த மாவட்டம் என்ன செய்யணும்னாக்கா ஒருங்கிணைச்சு அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்கணும். இந்த மாதிரி வினாடி வினா நிகழ்ச்சிகள் குழந்தைகளுடைய அறிவு சார்ந்த ஒரு மாவட்டங்கள் இதை எடுத்து நல்லா அப்பெல்லாம் பரிசு கொடுக்கும்போது அது குழந்தைங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஈர்ப்பாக வந்து இருக்கும். அதையும் ரெக்கார்டு பண்ணி நம்ம சமூக வலைதளங்களில் வந்து கொண்டு போகலாம். இதை வந்து நம்ம கிளைகள் முழு வீச்சில் அனைத்து கிளைகளுமே இந்த ஜூன் மாதம் வந்து கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். வேற எதுவும் கூடுதலாக உள்ளது நீங்கள் சொல்லுங்கள். அதான் மக்தப் மதரசாவில் நம்ம வந்து பொதுவாக நிறைவு நிகழ்ச்சி நடத்திட்டு முடிச்சிருவோம். ஆமாம். ஆனால் இந்த இதில் வந்து என்னன்னா துவக்க நிகழ்ச்சி மாதிரி வச்சு அட்மிஷன் ஓப்பன்னு போட்டு எப்படி வந்து கல்லூரி ஸ்கூலெல்லாம் வந்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி குறைந்த சீட்டே இருக்கு அப்படி இப்படின்லாம் என்ன பண்ணுவோம்னா கேன்வாஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். ஸ்கூலு முடிஞ்சிருச்சுனாலே +1 அவன் டேட்டாஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி ஃபோன் பண்ணுவான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் மக்களை போய் சந்திச்சுட்டு ஒரு டேட்டாஸ் மாதிரி எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு ஃபோன் போட்டு மதரசால சேர்த்துட்டீங்களா, மதரசாவுக்கு அனுப்புங்க. அவங்கள விடவே கூடாது. கரெக்ட். அவங்கள மதரசாவுக்கு அனுப்புற மாதிரியான ஒரு நிலையில அவங்க வீட்டில் உள்ள குடும்ப தலைவருடைய நம்பரை வாங்கிட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட ஃபோன் போட்டு அவங்க பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பாம இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்றது மூலமா நிகழ்ச்சியை வந்து ஒரு துவக்க நிகழ்ச்சி மாதிரி கொண்டு வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த வினாடி வினா இந்த கிராத்து போட்டியை கூட அதை வந்து ஒரு நிகழ்ச்சியா ப்ரோக்ராம் ஆக்கி ஒரு துவக்க நிகழ்ச்சியா என்ன பண்ணலாம். அதை வந்து போடும்போது நல்ல ஐடியா, நல்லா மக்கள்கிட்ட வந்து ஒரு ஈர்ப்பு வரும். கரெக்ட். அப்ப அது மாதிரி நடத்தலாம். நம்ம பிள்ளைகள் இப்போ பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பயான்கள்லாம் நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு ஈக்குவலாக. ஆமாம், பெரியவங்களுக்கு ஈக்குவலாக அது வசனங்களை வச்சு அழகா பண்ணுறாங்க. பெண் பிள்ளைகள் அழகா பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு தெருமுனை கூட்டத்தை விட அந்த தெருமுனை கூட்டத்தை சிறுவர்களை முதல்ல 2-3 பேரை பேச விட்டுட்டு முன்னுரிமை அவங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியாக ஒரு உபதேசம் மாதிரி நம்ம மாவட்ட அளவில் மாநில தாயிகளை வச்சு ஏதாவது ஒரு தெருமுனை கூட்டத்தை கூட அழகா ஜூன் மாசத்துல அதை பரிசுல அங்கேயே வச்சு அழகா கொடுத்து ஒரு நிறைவு நிகழ்ச்சியை வந்து அதாவது துவக்க நிகழ்ச்சியவே அவங்களுக்கு பரிசளிப்பையும் கொடுத்து அது நல்லா ஒரு சிறப்பாக கொண்டு போறதுக்கு கிளை மாவட்டங்கள் ஒரு ஆலோசனை பண்ணா நல்லா செய்யலாம். ஓகே. அதாவது தெருமுனை கூட்டம் பிளஸ் வந்து துவக்க நிகழ்ச்சி, பரிசளிப்பு நிகழ்ச்சி எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு தெருமுனை கூட்டம் கிளைகள் தோறும் பண்ணலாம். இதை கிளைகள் தோறும் குறைஞ்ச செலவுல ரொம்ப பெருசான்னு இல்லாம அந்தந்த கிளைகளை ஒருங்கிணைச்சு பண்ணிக்க வேண்டியது கிளை அளவுக்கு நல்லா பண்ணிக்கலாம். அதை அல்ஹம்துலில்லாஹ். அதுல வந்து அதே மாதிரி இப்ப அந்த வினாடி வினாவும் கிராத்தும் சொன்னோம்ல, அதுல இன்னொரு மெத்தடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வெர்பலா கேள்வி கேட்கறது. ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்கறது, மாணவர்கள் வந்து ஆசிரியர்கிட்ட சந்தேகம் கேட்கறது. ஆசிரியர் கேட்கக்கூடிய கேள்விக்கு மாணவர்கள் வந்து பதில் சொல்லணும், மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆசிரியர் பதில் சொல்லணும். அதே மாதிரி மாணவர்கள் தங்களுக்குள்ள கலந்துரையாடல் செஞ்சுக்கணும். தயமம் செய்யறதுனா எப்படி அப்படின்ட்டு ஒரு மாணவர் இன்னொரு மாணவர்கிட்ட கேட்டேன்னா, தயமம் இப்படிதான்ப்பா செய்யணும், உனக்கு தெரியாதா? அவன் எனக்கு தெரியாதுங்க. உனக்கு எப்படா தெரியும்? யார் சொல்லி கொடுத்தானா? சோன்சோ மதரசால படித்தேன். இப்படி அந்த குழந்தைகள் அவர்கள் என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை வந்து வெளி உலகத்துக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய விதமா. இப்ப நீங்க சொன்னீங்களா போய் கேன்வாஸ் பண்ணணும்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடியே இந்த கண்டென்ட்லாம் போய் சேர்ந்துருச்சுன்னா ஆமாங்க உங்க மதரசா நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தோம், நாங்க நல்லா உங்க பிள்ளைங்க ஆர்வமா சொன்னாங்க, ஸ்டேஜில் பரிசுலாம் வாங்கினாங்க, என் பிள்ளைய நான் அனுப்புறேன்னு சொல்லி அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆயிரும். கரெக்டா அப்படி பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அதே ஒரு வீடியோவா எடுத்து சமூக வலைத்தளங்களை பரப்பி விடலாம். அதே மாதிரி பாருங்க, சில மாவட்டங்களில் வந்து சில மதரசா பிள்ளைங்க ரொம்ப அட்வான்ஸா இருப்பாங்க, அவங்ககிட்ட தனித்திறன்கள் வந்து இருக்கும். அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா எளிய முறையில் நாடகங்கள்,
ஏன்னா அந்த குழந்தைகள் பேசக்கூடிய விஷயங்கள், கருத்துக்கள் வந்து சில நேரங்கள் முன்ன பின்ன குறைஞ்ச அளவில் சின்ன கருத்தாக இருந்தால் கூட சரியான தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்திடும். இப்போ சினிமாவுடைய மோகத்தை பற்றி குழந்தைகளே வந்து பேசுகிற மாதிரி, செல்ஃபோனால் வரக்கூடிய சீரழிவுகள் அது என்னெல்லாம் வருது, எப்படிலாம் டைவர்ஷன் பண்ணுது, படிப்பை விட்டு எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எப்படி மார்க்கத்தை விட்டு அது எப்படி வந்து வழிகெடுக்குது, இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை செல்ஃபோன் சீரழிவுங்கிற தலைப்பில், அதே மாதிரி பெற்றோர்களை எப்படி பேணுவதுன்னு அந்த குழந்தைகளே பேசணும். இன்னைக்கு பாருங்க, சின்ன பிள்ளைங்களே பெரியவங்களால சமாளிக்க முடியல. நாளைக்கு இளைஞரானா வீட்டுக்கு வீடு பெரிய பிரச்சனை தான் வரக்கூடிய சூழல் உண்டாகுது. அப்போ அந்த பெற்றோர்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு நாடகம். தொழுகையினுடைய அவசியம். ஒரு குழந்தைகிட்ட தொழுகை வந்துருச்சுன்னா இறை பாதுகாப்புல அந்த குழந்தை வந்து இறையொருளால் போயிடும். அப்போ இந்த மாதிரி தலைப்பு தலைமையிலிருந்து என்ன செய்யறோம்னா, நம்ம ஃபில்டர் பண்ணி கிளைகள் வந்து நாங்கள் செய்யணும்னு விரும்புனாங்கன்னா அவங்க ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி தலைமைக்கு அனுப்பலாம். அதை இங்கே உள்ள மாநில நிர்வாகிகள் அதை பார்த்து நம்ம ஓகே சொன்னதுக்கப்புறம் அவங்க அழகான வந்து ஒரு நாடகங்களை பண்ணி நம்ம கொடுத்து அவங்க வந்து நல்லா சிறப்பாக செஞ்சாங்கன்னா அந்த கருத்தும் மக்கள் மத்தியில் என்னன்னா, அந்த மாதம் முழுவதும் ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்களில் மற்றவங்க எதுக்கோ பயன்படுத்துகிறாங்கங்க. வீண் விளையாட்டுகள், கேலி கிண்டல்களுக்கு, இதுக்கெல்லாம் சமூக வலைத்தளம் பயன்பட்டு இருக்கு. நம்ம அதை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தணும். இந்த மாதம் முழுவதும் தௌஹீத் ஜமாத்துடைய மக்தப் மதரசா மாணவர்கள் ஆக்கிரமிச்சு அந்த குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகள் மார்க்க ரீதியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு போகணும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் நம்ம பேசப்பட்ட இந்த ஆலோசனையில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு கிளை மாவட்டங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த மக்தப் மதரசாவை மேம்படுத்தக்கூடிய, புதிதாக துவங்கக்கூடிய, இன்னும் மக்தப் மதரசாவை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் சிறந்த முறையில் மாணவ செல்வங்களை தமிழகம் முழுவதும் பெரிய ஒரு தௌஹீத் சமுதாயத்தை உருவாக்கணும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. அதை கிளை மாவட்டங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.